புதுசா கார் வாங்குறதுக்கு ஷோரூம் போறீங்க. அங்க ஒரே மாடல் கார் விதவிதமான கலர்ல நிக்கும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? பிளாக் கலர் சூப்பரா இருக்குப்பா, செம ராயல் லுக் அப்படின்னு சொல்லி பிளாக் கலர் செலக்ட் பண்ணிடுவோம். பட் நீங்க செலக்ட் பண்ற இந்த கலர் உங்க காரோட ஏசிய எப்படி அலற விட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கலர் உங்க பெட்ரோல் டீசலை எவ்வளவு வேகமா காலி பண்ண போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கார் கலருக்கும் அதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலைக்கும் ஏன் காரோட ஃபியூவல் காஸ்ட்டுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு வீடியோல எந்த கலர் கார் எவ்வளவு ஹீட் ஆகும், அதுக்கு பின்னாடி இருக்கிற தெர்மோடைனமிக் சயின்ஸ் என்ன, இதனால நம்மளோட பணம் எப்படிலாம் வீணாகுது, அதை பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னாடி இருக்க பிசிக்ஸ் லா பத்தி சிம்பிளா புரிஞ்சுப்போம். இப்போ சூரியன் இருந்து வர்ற அந்த கதிர்வீச்சுகள் இருக்குல்ல, ஐ மீன் வேவ்லென்த் சொல்லுவோம். அதுல வந்து எல்லா கலர்ஸுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், எல்லா கலர்ஸுமே கலந்துருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் ஏன் பர்டிகுலர் கலர்ல தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தன் மேல படுற எல்லா கலர்ஸுமே உறிஞ்சிட்டு, ஐ மீன் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கலர் மட்டுமே நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். பட் இந்த ஒயிட் கலர் மட்டும் தன் மேல படுற அந்த சூரிய ஒளி கதிர்கள் எல்லாத்தையுமே 100% ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடும். அதனால ஒயிட் கலர் மட்டும் எப்பவுமே கம்மியா தான் ஹீட் ஆகும். பட் இதுக்கு நேர் எதிர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளாக் கலர் தான். பிளாக் கலர் வந்து நான் தன் மேல படுற எந்த வேவ் லென்த்தையுமே திருப்பி அனுப்பாது. எல்லா வேவ் லென்த்தையும் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு, ஐ மீன் அப்சர்வ் பண்ணி அதை வந்து தெர்மல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும். அதனாலதான் வெயில் காலத்துல பிளாக் சட்டை போட்டா ரொம்ப வேர்க்கும். ஓகே, இப்போ டைரக்டா விஷயத்துக்கு வருவோம். ஒரு டெஸ்ட்ல பல கலர் கார்ஸை வந்து ஒரே டெம்பரேச்சர் ஜோன்ல நிப்பாட்டி வச்சு அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் மெட்டல் சீட்டோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதுல யார் டாப்ல இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த ரிப்போர்ட்ல டாப்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் தான். பிளாக் கலரோட டெம்பரேச்சர் வந்து 62 டிகிரி வரைக்கும் போகுது. கை தொட்டாலே சுடுற அளவுக்கு ஹீட் ஆகும். என்ன கலர்னு பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர் வந்து ஒரு 56 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட் கலர். ரெட் கலர் வந்து ஒரு 51 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். இந்த கலர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு பிரீமியமா இருக்கும், பட் காரோட கேபினை சீக்கிரமாவே ஹீட் ஆகிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லோ கலர். எல்லோ கலர் வந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். ப்ளூ கலர் வந்து ஒரு 48 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். இதுல லாஸ்டா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் ஒயிட். சில்வர் கலர் வந்து ஒரு 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். பியூர் ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். இப்போ பாருங்க, இந்த ஒயிட் கலருக்கும் பிளாக் கலருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் வருது. இந்த கேப் வந்து ஒரு சாதாரண கேப் கிடையாது. இப்போ நீங்க கேட்கலாம், கார் வெளியே ஹீட் ஆனா என்ன ப்ரோ, நான் உள்ள ஏசி போட்டுக்க போறேன் அப்படின்னு. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. காரோட அவுட்டர் பாடி, ஐ மீன் எக்ஸ்டீரியர் வந்து 62 டிகிரி வரைக்கும் ஹீட் ஆகும்போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காரோட கேபின்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணும்போது ஏசியோட கம்ப்ரஸர் வந்து உள்ள இருக்கிற அந்த அதிகப்படியான ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஐ மீன் ஏசியோட கம்ப்ரஸருக்கு ஹெவி லோடு தேவைப்படும். இப்போ ஏசியோட கம்ப்ரஸருக்கு பவர் வந்து எங்க இருந்து வருது? என்ஜின்ல இருந்து வருது. ஏசியோட கம்ப்ரஸருக்கு பவர் அதிகமா போகணும் அப்படின்னா என்ஜின்ல இருந்து பவர் அதிகமா அங்க ஏசிக்கு போகும். என்ஜினுக்கும் அதிகமான லோடு தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பெட்ரோல் ஆர் டீசல், ஐ மீன் ஃபியூயல் கன்சம்ஷன் வந்து அதிகமாகும். அப்படியே லோக்கல் டிரைவிங்ல, சிட்டி டிரைவிங்ல போகும்போது உங்களுக்கு வந்து மைலேஜும் அதிகப்படியா டிராப் ஆகும். அது மட்டும் இல்ல, ஏசி சிஸ்டத்தோட லைஃப் சைக்கிளும் சீக்கிரமே நமக்கு வந்து குறைஞ்சிரும். பட் அதே ஒயிட் கலரா இருந்ததுன்னா ஏசி வந்து சீக்கிரமே காரோட கேபினை கூல் பண்ணிடும். இன்ஜினுக்கு அதிக லோடு தேவைப்படாது, மைலேஜ் டிராப் ஆகாது, ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் டிரைவிங் அட்வைசராகவும் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன். இப்போ நீங்க கார் வாங்க போறீங்க அப்படின்னா ஹீட் அதிகமா இருக்கிற இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மாதிரி இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா சில்வர் ஆர் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க கார் வச்சிருக்கீங்க, நீங்க இப்போ ஒரு பிளாக் கலர் ஆர் டார்க் ப்ளூ கலர் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வெயில்ல பார்க் பண்ணும்போது 4 விண்டோஸ் ஒரு 1/2 இன்ச் கேப் வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. இது உள்ள இருக்கிற ஹீட்டு சீக்கிரம் வெளியே போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சன் கண்ட்ரோல் ஃபில்ம், அது வந்து நம்ம சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட ரேஷியோ படி நீங்க வந்து விண்டோஸ்ல பேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகப்படியான ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும். கன்க்ளூஷன் என்னன்னா, காரோட கலர் வந்து அழகுக்காக மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.